கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எல்லாம் நல்லா இருக்கீங்களா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த அருமையான காலை வேளையில் கூட ஆஸ்கார் யூடியூப் சேனல் மூலமா உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு மட்டும் ஒரு சத்தியத்தை அறிந்து கொள்ள போகிறோம். திருப்பிக் கொள்ளலாம். 1 கொரிந்தியர் புஸ்தகத்துல 2வது அதிகாரத்துல 15வது வசனத்தை நம்ம எல்லாரும் வாசிக்க போகிறோம். வாசிக்கிறேன். ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான், ஆனாலும் அவன் மற்ற ஒருவனாலும் ஆராய்ந்து நிதானிக்கப்படான். அன்பு தேவ பிள்ளைகளே, ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான். அன்பு தேவ பிள்ளைகளா இருக்கிற நீங்க யாருன்னு கேட்டா, நீங்க ஆவிக்குரியவர்கள். பாருங்க, ஒரு மனுஷன் பிறக்கும் போது மாம்சத்துக்குரியவனாய் பிறக்கிறான். அப்படின்னா என்ற நம்முடைய உடம்பும் நம்முடைய சதையும் சேர்ந்துதான் மாம்சம். இந்த மாம்சம் என்ன செய்யும்னா, இந்த மாம்சத்துக்குள்ளதான் எப்பொழுதும் பாவம் ஒளிந்திருக்கிறது. பாருங்க, ஆதாம் ஏவாள கர்த்தர் உருவாக்கினார். ஆதாமையும் ஏவாளையும் உருவாக்குனது கர்த்தர். எப்படி உருவாக்கினார்? மண்ணாலை உருவாக்கினார். ஜீவாத்மாவை கொடுத்தார். தமது சாயலை உருவாக்கினார். ஆனால் முதலாய் கற்பம் தெரிந்து பிறக்கிற மனுஷனாகி காயினுக்குள்ள பாருங்க, அவனுக்கு யாரு சொல்லி கொடுத்தா பாவம், யாரு சொல்லி கொடுத்தா பொய் பேசணும்னு சொல்லி இல்ல. அவனுக்குள்ள மாம்சத்தில் பிறந்தபடியினாலே அவன் எப்படி ஆகிறான் என்றால், அவனுக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா பாவம் பிறக்குது. பாருங்க, தன்னுடைய சகோதரனுடைய வாழ்க்கையை பார்த்து பொறாமப்படுறான், எரிச்சல் படுறான், கோபம் கொள்றான், கொலை செய்கிறான், பொய் சொல்றான், ஓடி ஒளிகிறான், சாபத்தை சுமக்கிறான். பாருங்க, ஒரு குழந்தை பூமியில பிறக்கும் போதே அவர்கள் எப்படி பிறக்கிறார்கள் என்றால் மாம்சத்தோடு பிறக்கிறார்கள். ஆனால் ஒரு நேரம் வருகிறது பாருங்க, எப்படி என்றால் மறுபடியும் பிறத்தல், மறுபடியும் பிறக்கிற ஒரு அனுபவம். அந்த அனுபவம் தான் தேவனுடைய சமூகத்திலே தன்னை ஒப்புரவாக்கி கொண்டு பாவ மன்னிப்பு பெற்று ஞானஸ்தானம் பெற்று தேவனுக்காய் வாழ ஆரம்பிக்கிறீங்க பாருங்க. அதான் மறுபடியும் பிறக்கிற ஒரு காரியம். அதுதான் ஆவிக்குரியவர்கள். அவர்கள் ஆவியில பிறந்திருக்கிறார்கள், மாம்சத்தின்படி பிறக்கல. ஆவியானவர்கள் பிறந்தபடியினால் அவர்கள் ஆவிக்குரியவர்கள். இப்படி ஆவிக்குரியவர்களா இருக்கிற மனுஷர்களாகி நீங்கள் எப்படிப்பட்டவர்களா இருக்குன்னு வசனம் போட்டிருக்கு பாத்தீங்களா? நீங்க சகலவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கணுமா? ஆம் தேவ பிள்ளைகளே, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில, ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்க உடனடியா எந்த காரியத்தையும் செஞ்சிடக்கூடாது, உடனடியா எந்த காரியத்தையும் பண்ணிடக்கூடாது. நீங்கள் ஆராய்ந்து நிதானிக்க வேண்டும். உங்க சிந்தனைகள்ல எந்த யோசனைகள் வரலாம், உலகத்தார்கள் எத்தனையோ ஆலோசனைகளை சொல்லலாம், உங்களுடைய இருதயத்துல சில மகிழ்ச்சியான காரியங்கள் தோன்றலாம். இதை செய்வோமா, அதை செய்வோமா, என் வாழ்க்கையில இப்படி பண்ணுவோமா, அப்படி பண்ணுவோமான்னு பலவிதமான யோசனைகள் கடந்து வரலாம். ஆனால் நீங்கள் ஆவிக்குரியவர்கள். நீங்கள் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்க வேண்டும். இது நான் செஞ்சா கர்த்தருக்கு பிரியமா இருக்குமா? இந்த காரியம் கர்த்தர் தான் தருகிறாரா? இந்த காரியத்துல நான் செஞ்சனா தேவன் மகிமைப்படுவாரா? இப்படி சகல காரியத்திலும் நீங்கள் பரிசோதிச்சுதான் நீங்க செயல்படணும். பாருங்க, ஒரு முறை இயேசு பவுலை போய் சந்திக்கிறார். பவுல் கண் தெரியாமல் கீழே விழுகிறான். அந்த அனுபவம் விசேஷித்த அனுபவம், இயேசு கிறிஸ்துவை பார்த்த ஒரு அனுபவம். இந்த அனுபவத்துக்கு பிறகு பாருங்க, அவனுடைய வாழ்க்கை மறுபமாகிறது. அவன் ஆவிக்குரியவனாய் மாற ஆரம்பிக்கிறான். ஜெபிக்க தெரியாதவன் 3 நாள் உபவாசித்து ஜெபிக்க ஆரம்பிக்கிறான். பரிசுத்தாவியில் நிரம்புகிறான். வல்லமையாய் கர்த்தர் பயன்படுத்துகிறார். இப்ப அவனுக்கு ஒரு ஆசை வருது, ஊழியம் செய்ய போகலாமா அப்படின்னு. உடனே தீவிரித்து செயல்கிறான். ஆனா அவனை குறிச்சு வேதாசனம் சொல்லுது பாருங்க, கலாத்தியர் 1வது அதிகாரத்துல, அவன் தன்னுடைய மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் யோசனை பண்ணாமல், தனக்கு முன்னாடி ஓடி இருந்த அப்போஸ்தலரிடத்துல போய் ஆலோசனை கேட்காமல் அவன் ஒரு காரியம் செஞ்சான் பாருங்க. அவன் 14 ஆண்டுகள் அரபி தேசத்தில் உள்ள வனாந்தரத்துக்கு போகிறான். தேவ சமூகத்துல காத்திருக்கிறான். நான் என்ன செய்ய வேண்டும் ஆண்டவரே, இந்த ஊழியத்தை நான் எப்படி செயல்படுத்த வேண்டும் என்று தேவனிடத்தில் போய் ஆலோசனை கேட்கிறான். அவன் தான் ஆவிக்குரியவன். பாருங்க, உங்க வாழ்க்கையில என்ன காரியம் நடந்தாலும் அது தேவ சமூகத்துல விசாரிக்கிறீங்களா? அதுதான் சரியான நடத்துதல். ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான். ஒரு காரியம் உங்களுக்கு நடந்தா அது தேவன் தருகிற காரியமா, அதன் மூலமாய் தேவன் மகிமைப்படுவாரா என்று ஆராய்ந்து நிதானியுங்கள். அப்படியே செயல்படுங்கள், கர்த்தர் மகிமைப்படுவார்கள். நீங்கள் மாம்சத்துக்குரியவர்கள் அல்ல, நீங்க ஆவிக்குரியவர்கள். ஆவியின் சிந்தனை எப்பொழுதும் உங்களுக்குள்ளே பரிபூர்ணமாய் இருக்கட்டும். ஜெபிக்கலாம். எங்கள் பரிசுத்தம் நிறைந்த பரலோக தகப்பனே, அருமையான இந்த காலை வேளையில சத்தியத்தை கேட்டிருக்கிற எல்லா ஜனங்களையும் ஆசீர்வதிக்கும்படியாய் உயர்த்தும்படியாய் ஒப்புக் கொடுக்கிறோம். உங்களுடைய சித்தம் பரிபூர்ணமாய் நிறைவேறட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.